கோட்டையில் முதலமைச்சர் இருக்கையில் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கிய அரசியல் பரபரப்பு. தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருப்பது நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சுற்றிய அரசியல் நகர்வுகள்தான். தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் விஜய் முதலமைச்சராக போகிறாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களிலும் மக்கள் மத்தியிலும் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக கோட்டையில் சிஎம் சேரில் விஜய் அமரப்போகிறார் என்ற தகவல் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் அரசியல் யூகமா, அல்லது உண்மையிலேயே அந்த திசையில் அரசியல் நகர்கிறதா என்பதுதான் தற்போது தமிழகம் முழுவதும் பேசப்படும் முக்கிய விவாதமாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிரடி நகர்வுகள். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரத்திலிருந்தே பல கட்சிகளின் ஆதரவு யாருக்கு கிடைக்கும் என்பது அரசியல் கணக்கை மாற்றக்கூடியதாக மாறியது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் பெரும் கவனத்தை ஈர்த்தன. குறிப்பாக பல்வேறு கட்சி தலைவர்களுடன் விஜய் தொடர்பில் இருப்பதாக வெளியான தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தின. சில முக்கிய கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் தமிழக அரசியலில் புதிய கூட்டணி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆளுநர் மாளிகை வரை சென்ற பரபரப்பு. விஜய்க்கு வழங்கப்பட்ட விஐபி பாதுகாப்பு, கான்வாய், மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட அம்சங்கள் கூட அரசியல் விவாதமாக மாறின. இன்னும் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஏன் இத்தகைய பாதுகாப்பு என்ற கேள்வி எழுந்தது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் ஆதரவு மற்றும் விஜயின் ரசிகர் பலன் காரணமாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் கொண்டாட்டம். சிஎம் விஜய், டிவிகே கவர்மெண்ட், கோட்டையில் விஜய் போன்ற ஹாஷ்டேக்குகள் இணையத்தில் டிரெண்டாகின. தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள் பலரும் விஜய் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் புகைப்படங்கள், ஏஐ போஸ்டர்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர். சினிமாவில் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்ற விஜய் அரசியலிலும் அதே தாக்கத்தை உருவாக்குவாரா என்பது தற்போது முக்கிய அரசியல் கேள்வியாக மாறியுள்ளது. தமிழக அரசியலில் புதிய மாற்றமா? பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக மையமாக இருந்த தமிழக அரசியலில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாவது சக்தியாக உருவெடுத்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு கிடைக்கும் வரவேற்பு மற்ற அரசியல் கட்சிகளையும் கவனிக்க வைத்துள்ளது. அடுத்த சில மணி நேரங்களில் நடைபெறும் அரசியல் முடிவுகள் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. முடிவில் கோட்டையில் சிஎம் சேரில் விஜய் என்பது தற்போது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் மிகப்பெரிய கனவாக இருக்கலாம். ஆனால் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலையில் அது நிஜமாக மாறுமா என்பதற்கான பதிலை அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள்தான் தீர்மானிக்கப் போகின்றன. இப்போது தமிழகம் முழுவதும் ஒரே கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த அரசியல் நகர்வு என்ன?